நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் கே. கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தின் சில இடங்களில் நாளை காலை முடக்க நிலை நீக்கம். சில இடங்கள் புதிதாக தனிமைப்படுத்தப்படுகின்றன. இன்றைய தினம் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 650 பேர் இனம் காணப்பட்டுள்ளார்கள். கண்டி மாநகர எல்லைக்குள் மூடப்பட்ட 45 பாடசாலைகளில் 42 கல்விக்கூடங்கள் நாளை திறக்கப்படுகின்றன. சமகால அரசாங்கம் நுகர்வோருக்கும் வர்த்தகர்களுக்கும் ஒருங்கே நன்மை செய்வதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். நேர்களின் ரசனை திறனை மேம்படுத்த தேசிய வானொலி அளப்பரிய சேவை செய்ததாக கலைஞர்கள் பாராட்டியுள்ளனர். உலகச் செய்திகளில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணிகள் மாறலாம் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு, கம்பகா ஆகிய மாவட்டங்கள் சார்ந்த சில பகுதிகளில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படுவதாக கோவிட்-19 தொற்று தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் சில பிரதேசங்களில் நாளை காலை 5 மணிக்கு முடக்க நிலை நீக்கப்படும். சில பிரதேசங்கள் புதிதாக தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட இருக்கின்றன. கொழும்பு மாவட்டத்தில் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவைச் சேர்ந்த ஸ்ரீ சந்த செவன வீடமைப்பு திட்டம் ஸ்ரீ முத்து என, மாளிகாவத்தை போலீஸ் பிரிவில் லக்ஹிரு செவன வீடமைப்பு திட்டம், பொரளை போலீஸ் பிரிவில் சிறிசர உயன ஆகியவையும், கம்பகா மாவட்டத்தில் வத்தளை போலீஸ் பிரிவைச் சேர்ந்த கரவலப்பிட்டிய, ஹேகித்த, குருந்துகேன, எவரிவத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள், பாலியகுட போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பட்டிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகியவையும் நாளை காலை 5 மணி தொடக்கம் தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்படும் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தின் முகத்துவாரம், கொட்டாஞ்சேனை, கிராண்ட் பாஸ், டேம் வீதி, வாழைத்தோட்டம், மாளிகாவத்தை, தெமட்டகுட, மருதானை போலீஸ் பிரிவுகள், கொம்பனி தெரு போலீஸ் பிரிவில் வேகந்த, ஹுணுப்பிட்டிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பொரளை போலீஸ் பிரிவில் வனாத்தமுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவு, வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவில் சாலமுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவு, மட்டக்குளிய போலீஸ் பிரிவில் ரந்திய உயன வீடமைப்பு திட்டம், ஃபெர்கியூசன் வீதியின் தென்பகுதி, கருவாக்காட்டு போலீஸ் பிரிவில் 50ஆம் தோட்டம், வெள்ளவத்தை போலீஸ் பிரிவில் கோகில வீதி ஆகியவையும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக இருக்கும். கம்பகா மாவட்டத்தில் பாலியகுட போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பாலியகுட வத்த, பாலியகுட கரையோரம், மிகஹலவத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள், கிரிபத்குட போலீஸ் பிரிவில் வெள்ளகுட வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, நீர்கொழும்பு போலீஸ் பிரிவில் MC வீடமைப்பு திட்டம், வியாங்கொட, ஹிரிப்பிட்டிய தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் நிதஹாஸ் மாவத்தை ஆகியவை தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக இருக்கும். நாளை காலை 5 மணி தொடக்கம் கொழும்பு மாவட்டத்தின் வெள்ளவத்தை போலீஸ் பிரிவைச் சேர்ந்த மயூரா பிளேஸ் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தில் வத்தளை போலீஸ் பிரிவைச் சேர்ந்த கரவலப்பிட்டிய, நாய்துவ, வெளிக்கடமுள்ள, துவே வத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள், பாலியகுட போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பட்டியமுள்ள, ரோகண விகார மாவத்தை, கிரிபத்குட போலீஸ் பிரிவைச் சேர்ந்த ஹுணுப்பிட்டிய வேகந்த பிரதேசம், நித்தம்புவ போலீஸ் பிரிவைச் சேர்ந்த திகாரிய வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வாரண பன்சல வீதி, கத்தோட்ட வீதி, ஹித்ராப் மாவத்தை, திகாரிய கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகியவையும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக அறிவிக்கப்படுகின்றன. களுத்துறை மாவட்டத்தில் குடா ஹிட்யாங்கல மாவத்தையைச் சேர்ந்த மரிக்கார் வீதி, பிளாட்சிங்கல பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த வேகங்கல கிழக்கு, வேகங்கல மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் நாளை காலை 5 மணி தொடக்கம் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக இருக்கும் என கோவிட்-19 தொற்று தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 650 பேர் இன்று இனம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 503 பேர் பாலியகுட கொத்தனி தொற்றாளர்களோடு தொடர்புகளை பேடியவர்கள். எஞ்சிய 147 பேர் சிறைச்சாலை கொத்தனியைச் சேர்ந்தவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
மினுவாங்குட, பாலியகுட சிறைச்சாலை கொத்தணிகள் சார்ந்த தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 29,112 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 483 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 23,793. இன்று வரை மருத்துவ பராமரிப்பில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 8,843 காணப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சமகால அரசாங்கம் வரிகளை பெருமளவில் குறைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அனுகூலம் வழங்குவதோடு வர்த்தகர்களுக்கும் நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பது அவசியமாகும். வர்த்தகர்கள் வளர்ச்சி காணாவிட்டால் தொழில் வாய்ப்புகள் உருவாக மாட்டா. எனவே இருசாரரையும் கவனிக்கும் கடப்பாட்டை அரசாங்கம் நிறைவேற்றுகிறது என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கு உதவி வழங்கி அவர்களை தொழிற்படையில் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் திறமை மிக்கவர்கள் உருவாவார்கள். அரசாங்கம் வீட்டுக்கடன் வழங்கி அரசு ஊழியர்களுக்கான வீட்டுக்கடனுக்காக அறவிடப்படும் வட்டியை 7% குறைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஜாதிக ஹெல உரிமைய கட்சியிலிருந்து விலகியமை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்தரங்கே பண்டார கருத்து வெளியிட்டிருக்கிறார். கட்சியின் மீதான நேசத்தால் அன்றி அதிகார மோகத்தால் திரு பாட்டலி சம்பிக்க ரணவக்க பதவி விலகியிருப்பதாக திரு பண்டார குறிப்பிட்டார். தாம் ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் கட்சியின் உறுப்புரிமையில் இருந்தும் விலகியதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க நேற்று அறிவித்திருந்தார். அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அந்த கட்சியின் உயர்பீடம் விளக்கம் கோரியுள்ளது. கட்சியின் தலைவர் ரவ் ஹக்கீம் தலைமையில் பதவி வழி உத்தியோகத்தர்கள் பங்கு பெற்றிய கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான HMM ஹாரிஸ், ஃபைசல் காசிம், MS தௌஃபீக், ஹாஃபிஸ் நசீர் அகமது ஆகியோர் 20வது திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமை பற்றி வாய்மூல விளக்கமளித்திருந்தார்கள். எனினும் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் எழுத்து மூலம் விளக்கமளிக்க வேண்டும் என இவர்களிடம் கட்சியின் உயர்பீடம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கான விமான சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. இதன் பிரகாரம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடக்கம் வாரத்திற்கு 3 நாட்கள் கொழும்பில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி விமான சேவைகள் நடத்தப்படும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோலாலம்பூரில் இருந்து கொழும்பு நோக்கி விமான சேவைகளை நடத்தவும் தேசிய விமான சேவைகள் நிலையம் திட்டமிடுகிறது. கோவிட்-19 தொற்று நெருக்கடிக்கு மத்தியில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளுக்கும் தேச எல்லை முடக்கல்களுக்கும் அமைய சேவைகள் நடத்தப்படுவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகளும் விதிமுறைகளை அறிந்திருப்பது முக்கியமானது என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூறுகிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இலக்கியத்தை போஷித்து வளர்க்க திடசங்கற்பம் பூண்ட ஊடக நிறுவனமாக திகழ்கிறது என ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். சகல வயதெல்லைகளையும் சேர்ந்த ரசிகர்களையும் இலக்காக வைத்து தேசிய வானொலி நிகழ்ச்சிகளை தயாரித்தது. இதன் பொற்காலமாக 70களின் தசாப்தத்தை குறிப்பிடலாம் என ராஜாங்க அமைச்சர் பியல் நிஷாந்த கூறினார். நேர்களின் ரசனையை மேம்படுத்த தேசிய வானொலி ஆற்றிய பங்கு அளப்பரியது என பிரபல சிங்கள கலைஞர் விஷாரத கோலித பானு திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய வானொலியின் 95வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் புதன்கிழமை வரை சிங்கள தேசிய சேவை அலைவரிசைகளில் அறநெறி போதனை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விஷாரத ஜகத் விக்ரமசிங்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே ஆகியோரின் ஆலோசனைக்கு அமைய மன அமைதி தரும் பௌத்த போதனைகள் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருக்கிறது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எரிகற்கள் விழும் வர்ணமயமான காட்சியை ரசிக்கலாம் என துறை சார்ந்த விஞ்ஞானி ஒருவர் அறிவித்துள்ளார். இது இந்த ஆண்டின் மிகவும் சிறப்பான எரிகல் காட்சியாக இருக்கும் என கொழும்பு பல்கலைக்கழக பௌதிகவியல் பிரிவைச் சேர்ந்த பேராசிரியர் சந்தன ஜாரத்ன குறிப்பிட்டார். இதன்போது மணித்தியாலத்திற்கு 120 விண்கற்கள் விழுவதை காணக்கூடியதாக இருக்கும்.
இன்று நள்ளிரவு தாண்டி அதிகாலை 2 மணிக்கும் 4:30க்கும் இடையிலான காலப்பகுதியில் எரிகற்களை காணலாம். இவற்றை பார்ப்பதற்கு தொலைநோக்கிகள் அவசியப்பட மாட்டாது என பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன மேலும் கூறினார். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கண்டி மாநகர எல்லைக்குள் கோவிட் தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்ட 45 பாடசாலைகளில் 42 பாடசாலைகள் நாளை மீண்டும் திறக்கப்படுகின்றன. மத்திய மாகாண கோவிட் தடுப்பு குழுவின் அங்கத்தவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சகலரது சம்மதத்தோடும் குறித்த பாடசாலைகளை திறப்பது என தீர்மானித்ததாக ஆளுநர் லலித் கமகே தெரிவித்தார். கண்டி மாநகர சபை எல்லைக்குட்பட்ட திருத்துவ கல்லூரி, கலைமகள் வித்யாலயம், தக்ஷிலா வித்யாலயம் ஆகியவை திறக்கப்பட மாட்டா. பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புகையில் பெற்றோர் சுகாதார விதிமுறைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என ஆளுநர் லலித் கமகே கோரிக்கை விடுத்திருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு முல்லைத்தீவின் மாங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம் நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை. இது கால்நடைகளின் உறைவிடமாக மாறியுள்ளது என மக்கள் குறை கூறுகிறார்கள். இந்த பேருந்து நிலையம் 2 வருடங்களுக்கு முன்னர் 60 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனை விரைவில் திறந்து வைத்து மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதே பிரதேசவாசிகளின் கோரிக்கை. உலகச் செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு மத்தியில் அரசியல் கூட்டணி அமைக்கும் சாத்தியக்கூறுகள் பற்றி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கையை ஆரம்பிக்கும் நோக்கத்துடன் மதுரை விமான நிலையம் சென்றிருந்த வேளையில் கமல்ஹாசன் கருத்து வெளியிட்டார். அரசியல் கூட்டணிகளில் பிளவுகள் ஏற்படலாம், கட்சிகள் அணி மாறலாம் என அவர் குறிப்பிட்டார். மக்கள் நீதி மய்யம் பற்றி 3வது அணியை உருவாக்குமா என்று செய்தியாளர்கள் கேட்ட போது அதுவும் சாத்தியம் என கமல்ஹாசன் கூறினார். ஒரு பிரதேசத்தில் இருந்து வழிந்தோடும் கழிவுகளில் கொரோனா வைரஸ் இருக்கிறதா என்பதை அவதானிப்பதன் மூலம் கோவிட்-19 தொற்று பரவல் ஏற்பட்ட பிரதேசங்களில் வைரஸின் செயற்பாட்டை கண்காணிக்கலாம் என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதுபோன்ற சுற்றாடல் கண்காணிப்பு நடைமுறை போலியோ நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் பயன்படுத்தப்பட்டது. இது உலகெங்கிலும் இருந்து போலியோ நோயை இல்லாதொழிக்க பெரிதும் உதவியது. புதிய கண்டுபிடிப்பு பற்றிய விவரங்கள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சஞ்சிகையில் வெளியாகியிருக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். சுகாதார அமைச்சும் ஐக்கிய நாடுகளின் உணவு விவசாய ஸ்தாபனமும் இணைந்து உள்ளூர் உணவுகளை அடிப்படையாக கொண்ட உணவு உண்ணும் வழிகாட்டல் கோவை ஒன்றை வகுத்துள்ளன. இதனை வெளியிடும் நிகழ்ச்சி சமீபத்தில் கொழும்பில் இடம்பெற்றது. இலங்கை வாழ் பிரஜைகள் மத்தியில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறைகளையும் ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என சுகாதார, போஷாக்கு மற்றும் சுதேச மருத்துவத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் 1வது அரையிறுதிப் போட்டி ஹம்பாந்தோட்ட மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச மைதானத்தில் நடைபெறுகிறது. இதில் கொலம்போ கிங்ஸ், கோல் கிளாடியேட்டர்ஸ் அணிகள் மோதுகின்றன. முதலில் துடுப்படுத்தாடிய கொழும்பு அணி 20 ஓவர்கள் முடிவிலே 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 150 ஓட்டங்களை எடுத்திருந்தது. டேனியல் ட்ரமோன் 70 ஓட்டங்களை பெற்றிருந்தார். தற்போது கோல் கிளாடியேட்டர்ஸ் அணி துடுப்படுத்தாடி வருகிறது. வர்த்தக செய்தி. நாளை மொத்த விற்பனைக்காக கொழும்பு மனிங் சந்தை திறக்கப்படுகிறது. கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சு வழங்கிய வழிகாட்டல்களின் அடிப்படையில் விற்பனை இடம்பெறும் என மனிங் சந்தை வர்த்தக சங்கத்தின் தலைவர் லால் ஹெட்டிகே குறிப்பிட்டார். இந்த வர்த்தக நடவடிக்கைகள் மாலை 4 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரையும் இடம்பெறும். பொருளாதார செய்திகள்.
அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கை அரசாங்கம் படுகடன்களை மீளச் செலுத்தும் ஆற்றல்களை கொண்டுள்ளதா என்று கேள்வி கேட்பவர்கள் சுதந்திரமானவர்களா என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் வினா தொடுத்திருக்கிறார். சில தரப்படுத்தல் நிறுவனங்கள் கடனை மீளச் செலுத்தும் ஆற்றல் பற்றி விமர்சனம் செய்துள்ளன. அது பற்றி கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் இத்தகைய விமர்சனங்கள் மூலம் முதலீட்டாளர்கள் திசை திரும்ப மாட்டார்கள் என கூறினார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. நாட்டின் ஏராளமான பிரதேசங்களில் சீரான காலநிலை நிலவும் என வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. எனினும் இரத்தினபுரி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தின் சில இடங்களில் நாளை காலை முடக்க நிலை நீக்கம். சில இடங்கள் புதிதாக தனிமைப்படுத்தப்படுகின்றன. இன்றைய தினம் COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 650 பேர் இனம் காணப்பட்டுள்ளார்கள். கண்டி மாநகர எல்லைக்குள் மூடப்பட்ட 45 பாடசாலைகளில் 42 கல்விக்கூடங்கள் நாளை திறக்கப்படுகின்றன. சமகால அரசாங்கம் நுகர்வோருக்கும் வர்த்தகர்களுக்கும் ஒருங்கே நன்மை செய்வதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். நேர்களின் ரசனை திறனை மேம்படுத்த தேசிய வானொலி அளப்பரிய சேவை செய்ததாக கலைஞர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணிகள் மாறலாம் என நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.